தனியாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய வலிமை. நம்ம யாருக்குமே தனியாக இருக்கிறத பற்றி யோசிக்கிறதே இல்லை. இல்லை. ஏன்னா நீங்கள் உங்கள் கூட இருக்க போகிறீங்க. உங்கள் கூட இருக்கிறதுக்கான தைரியம் இருக்கா? இங்கே நிறைய பேருக்கு அது இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைம் கிடச்சா நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் உட்காந்துடுறேன், யாரையோ பார்க்க வரேன், நான் வரேன், மச்சான் நீ அங்கே இரு நானும் வந்துடுறேன், இல்லை நீ இங்கே வந்துடு, இப்படியே தான் இருக்கமே தவிர யாருமே இல்லாமல் தனியாக இருங்க. உங்களுக்கு சிந்திக்க டைம் கிடைக்கும், வலிமை இருக்கும், மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கும், உங்களை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, உங்கள் ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சுக்குவீங்க, ஃப்யூச்சரை புரிஞ்சுக்குவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நான் சொல்ல கரெக்டுங்களா? சந்தோஷமாக இருப்பீங்க. இதுக்கு தான் நீங்கள் வந்து வாழணும். அப்போ 25 வயசில் ஒரு யூரோப்பில் வந்து ஸ்டார்ட் ஏர்லின்னு சொல்கிறோம். சரி, ஸ்டார்ட் ஏர்லி 25 வயசுலன்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் பணம் சேர்த்திங்கன்னா 45 வயசில் யூ வில் பிகம் ஏ மில்லியனர், பில்லியனர். பணம் நம்ம நினைக்கிறோங்க வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம், அதெல்லாம் கிடையாதுங்க. நான் என்னோட பிளாங்க் செக் புக்கில் எழுதியிருப்பேன் கோல்டன் பீரியட்னு. 5 வருஷம் தான் கோல்டன் பீரியட். நீங்கள் 5 வருஷம் சம்பாரிச்சதை வச்சே நீங்கள் 40 வருஷம் வாழலாம். எல்லாருக்குமே இந்த கோல்டன் பீரியட் 5 இயர்ஸ், 5 இயர்ஸ் மேபி 10 இயர்ஸ். சில பேருக்கு வந்து கோல்டன் பீரியட், டைமண்ட் பீரியட், லைக் ரஜினிகாந்த் மாதிரி கோல்டன் பீரியட், டைமண்ட் பீரியட், பிளாட்டினம் பீரியட்லாம் வரும். பட் ஆனால் அதுக்கு அவங்க எவ்வளோ விலை கொடுத்துருக்காங்க, எவ்வளோ இன்வால்வ் ஆகிருக்காங்க, எவ்வளோ நேசிச்சிருக்காங்க.